வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு, டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம சேனலில் நிறைய வித்தியாசமான மீன் குழம்புகள்லாம் போட்டிருக்கோம். செட்டிநாட்டு குழம்பு, கிராமத்து குழம்பு, இந்த மாதிரி நிறைய ஊர் பேர் சொல்லி நம்ம வித்தியாசமாக மீன் குழம்பு போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். தனி வீடியோவாக இல்லைனா பிளாகுக்குள்ளே இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அம்மா பிளாகில் போடுற ரெசிபியை தனி வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பூண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு, இல்லை காஷ்மீர் மிளகா ஒரு 10, நம்ம நார்மல் மிளகா ஒரு 20. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அந்த வறுத்த மசாலாவை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிலோ தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வறுத்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயமாக கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம புளி சேர்த்துடலாம். இதில் 150 கிராம் நான் புளி சேர்க்குறேன். ஒரு 1.5 கிலோ மீன். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும், தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். நகர மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.